சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க இன்னும் அவகாசம் இருப்பதாக கூறி வந்த பாமக தலைவர் அன்புமணி திடீரென அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இது உறுதியானால் பாமகவின் தேர்தல் வரலாற்றிலேயே மிக குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் தேர்தலாக 2026 தேர்தல் அமைய உள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த அன்புமணி அவருடன் கைகோர்த்திருப்பதும் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. அன்புமணியின் நிலைப்பாடு மாறியதன் பின்னணி என்ன, இதுவரை பாமகவின் கூட்டணி வியூகங்கள் எப்படி இருந்தன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். 1980 ஜூலை 20 பல்வேறு பெயர்களில் இயங்கி வந்த சுமார் 28 அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கம் உதயமானது. வன்னியர்களின் இடஒதுக்கீட்டு போராட்டங்கள் வன்னியர் சங்கம் தலைமையில் நடைபெற்று வந்த நிலையில் 1989 ஆண்டு அரசியல் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார் மருத்துவர் ராமதாஸ். 1991 சட்டமன்ற தேர்தலில் பாமக முதன்முதலாக தனி அணியாக களமிறங்கியது. இஸ்லாமிய தமிழ் தேசிய மற்றும் அம்பேத்கரிய இயக்கங்களையும் பாமக கூட்டணி சேர்த்துக் கொண்டது. தமிழ்நாடு முழுவதும் 192 தொகுதிகளில் பாமக சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர். அப்போது பாமக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றார். எனினும் 1991 தேர்தலில் சுமார் 6% வாக்குகளை பெற்று பாமக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 1996 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர நினைத்த பாமகவுக்கு விரும்பிய தொகுதிகள் கிடைக்காததால் அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்கி வந்த திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தது. 1996 தேர்தலில் 116 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆச்சரியம் அளித்தது. அதே 6% வாக்குகளை தக்க வைத்து அரசியலில் முக்கியத்துவம் பெறத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 1998 ஆண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அதிமுகவுடன் பாமகவும் அணி சேர்ந்தது. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமக முதல் முறையாக ஒன்றிய அமைச்சரவைக்குள் நுழைந்தது. பாமகவைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தவரான தலித் ஏழுமலை ஒன்றிய இணை அமைச்சரானார். திடீர் திருப்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அதிமுக வெளியேறி திமுக இணைந்த நிலையில் பாமகவும் திமுகவின் பக்கம் வந்தது. 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாமகவைச் சேர்ந்த NT சண்முகம், AK மூர்த்தி, E பொன்னுசாமி ஆகியோர் ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றனர். ஆனால் 2001 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறியது. ஒன்றிய அமைச்சரவை பதவிகளையும் பாமகவினர் ராஜினாமா செய்தனர். சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிடுவதற்காக திமுக அணியில் இருந்து வெளியேறிய பாமக அதிமுகவுடன் கரம் கோர்த்தது. 2001 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பாமக 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. தொடர்ந்து 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றது. 2001 தேர்தலில் அதிமுகவோடு சேர்ந்த பாமக 2004 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பியது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இந்த முறை மாநிலங்களவை மூலம் தேர்வான அன்புமணி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் வேலு ரயில்வே இணை அமைச்சராகவும் பதவியேற்றனர். 2006 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவோடு இணைந்து 31 தொகுதிகளில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மீண்டும் 2009 கூட்டணியில் இருந்து விலகிய பாமக அதிமுகவிடம் சென்றது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புதுச்சேரி உள்பட 7 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 7 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. இதனால் 1998க்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவையில் அக்கட்சியால் இடம் பிடிக்க முடியாமல் போனது. 2011 தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணியில் 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவுக்கு 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. இதையடுத்து திராவிட கட்சிகளுடன் இனி கூட்டணி இல்லை என்று கூறி
திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் சரமாரியாக விமர்சித்து வந்த பாமக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது. 2014 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் தேமுதிக, பாமக, மதிமுக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. 8 தொகுதியில் பாமக போட்டியிட்ட நிலையில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணி மட்டுமே பாமக சார்பில் வெற்றி பெற்றார். 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது பாமக. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்துடன் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 232 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. இதையடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்தது. அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் 7 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இதனிடையே வன்னியர்களுக்கான 10.5% தனி இடஒதுக்கீடு கேட்டு கூட்டணி தலைமையான அதிமுகவுக்கு பாமக தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தது. இடஒதுக்கீடு அளித்தால் மட்டுமே கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றும் பாமக தெரிவித்தது. இதனால் 2021 சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதையடுத்து 2021 தேர்தலில் அதிமுகவுடனான பாமகவின் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 23 தொகுதிகளில் 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே அதிமுக, பாமக இடையிலான உறவு பிரிந்தது. அதிமுக தலைமையை அன்புமணி விமர்சிக்கத் தொடங்கினார். குறிப்பாக 10.5% இடஒதுக்கீட்டை முறையாக வழங்காமல் அவசர கோலத்தில் அறிவித்து ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் முழுமையாக கொடுக்கவில்லை, அரைகுறையாக கொடுத்தார். கடைசி நிமிடத்தில் கொடுத்தார். கடைசி நிமிடம்னா எப்போ? தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறார், சட்டம் கொண்டு வர்றார். அதுக்கு என்ன கண்டிஷன்? நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம், அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம். இதுதான் கொடுத்ததா? இடஒதுக்கீடு கொடுத்தா? அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும், கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் 1 மாதத்திற்கு முன்பு கொடுத்திருக்க வேண்டும். அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால் தான் உயர்நீதிமன்றத்தில் அதை ரத்து செய்தார்கள். சரி, ரத்து பண்ணாங்க. சரி, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் அது வாய் திறந்திருக்காரா? மீண்டும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா? அவர் சொல்லலை. அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களாவது சொல்லியிருக்காங்களா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு? இல்லையே. அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது மனசில்? என்ன வன்மம் இருக்குது? அது மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது உங்களுக்கு. திராவிட கட்சிகளால எந்த பயனும் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளால எந்த பயனும் நாங்கள் அனுபவிக்கல. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக. எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ், ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்து நிதி அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரியாது. ஜெயலலிதா அப்படிலாம் இவங்களை தேர்வு செய்யல. ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒன்றும் தெரியக்கூடாது. ஒன்றும் தெரியாதவங்க தான் ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட. அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாற்றிட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வற்றினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போன்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதையடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பாஜக தலைமையிலான அணியில் பாமக இணைந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அதுவரை இல்லாத அளவுக்கு பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கூட்டணிகளுமே படுதோல்வி அடைந்தன. இதன் பிறகும்
அதிமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த அன்புமணி 10.5 இடஒதுக்கீடு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி தரப்பு என்றும் இரு பிரிவுகளாக பிரிந்தது. இருதரப்புமே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டன. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சார்? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவர் ஐயா கிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீ தடையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். என் பேரை, என் படத்தை போடக்கூடாது, என் பேரை சொல்லக்கூடாது. ஏமா இனிஷியலை போட்டுக்கலாமா? போட்டுக்கோ. ஆர் அன்புமணி போட்டுக்கோ. ஏன்னா ஆர் போட்டுத்தானே ஆகணும். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் அதை ஒன்றா போட்டுக்கோ. ஆனால் கட்சி நீ வேறு ஆரம்பிச்சுக்கோ, அல்ல வேறு கட்சியில் சேர்த்துக்கோ, வேறு கட்சியில் இணைச்சிக்கோ அல்லது தனியாக ஆரம்பிச்சுக்கோ, என்னன்னு சொல்லு. இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்க இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். நான் சரியாக தான் வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்தலாம். நான் என்ன செய்யறது? ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். இந்நிலையில் பாமகவுடன் கூட்டணி என்றால் அது ராமதாஸ் உடனா அன்புமணி உடனா என்ற கோரிக்கை எழுந்தது. பாமகவுடன் கூட்டணி என்றால் அது குறித்து தன்னிடம்தான் பேச வேண்டும் என ராமதாஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் ராமதாசுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை அறிவித்துள்ளார் அன்புமணி. மேலும் பாமக தலைமையில் ஆட்சி, கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற தனது பழைய கோரிக்கைகளை எல்லாம் மறந்துவிட்டு அதிமுக ஆட்சி அமையும் என்றும் சூளுரைத்துள்ளார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அன்புமணி பாமக சார்பில் கூட்டணி பேசுவது
நீதிமன்ற அவமதிப்பு. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். என் தலைமையில் தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படி வழங்கப்பட்டால் பாமக வரலாற்றிலேயே மிக குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் முதல் சட்டமன்ற தேர்தலாக 2026 தேர்தல்தான் இருக்கும் என தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே அன்புமணியின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ள ராமதாஸ், பாமக சார்பில் தான் விருப்ப மனுக்களை வாங்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் வரப்போகும் நாட்களில் பாமக உட்கட்சி பூசல் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.